ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மல்லி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. உளுந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா வறுத்து விட்டுறலாங்க. காஞ்ச மிளகா 5 சேர்த்திக்கலாங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருவாங்க. தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒன்று சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் கொத்தமல்லி கீரை ஒரு கட்டு சேர்த்திக்கலாங்க. தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. தொக்கு தாளித்து விட்டுறலாங்க. அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. தொக்குங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தாங்க சேர்த்தணும். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிச்சதையும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் சேர்த்திக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, எண்ணெய் இப்படி முதல்ல வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூடான சாதத்தில் தொக்கு கொஞ்சமாக போட்டு இப்படி பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.